ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல ஒரு நல்ல காமெடி படங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஸோ உங்களுக்காக தேடி பிடிச்சி ஒரு சூப்பரான படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த கூடு விட்டு கோடு பாயறதை பத்தி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு சூப்பர் பவர் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா அதை வச்சு என்னென்ன மாதிரியான சேட்டைகள்லாம் நம்ம பண்ணுவோம். அப்படித்தான் இங்க எலியும் பூனையுமா இருக்கிற ஒரு அம்மாவும் பொண்ணும் திடீர்னு ஒரு நாள் அம்மாவோட உடம்புக்குள்ள பொண்ணும் பொண்ணோட உடம்புக்குள்ள அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடு விட்டு கூடு பாஞ்சிடுறாங்க. ஆரம்பத்துல இது ஒரு மாதிரி ஜாலியா இருந்தாலும் போக போக இவங்க ரெண்டு பேரோட லைஃப்லயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்படி இவங்க லைஃப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, இவங்க ரெண்டு பேராலையும் பழைய நிலைமைக்கு வர முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே காமெடியா சொல்ற ஒரு ஃபீல் குட் மூவி தான் ஃப்ரீக்கி ஃப்ரைடே. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல காலையில அலாரம் அடிக்கிறது கூட தெரியாம ஒருத்தி இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு இருக்கால, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஆனா. ஆனாக்கு அப்பா, அம்மா, தாத்தா, அப்புறம் சேட்டை பிடிச்ச தம்பின்னு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது. ஆனாவோட அம்மா வந்து இந்த ஹெல்த் விஷயத்துல ரொம்பவே கான்சியஸா இருப்பாங்க. காலையில எந்திரிச்சதுமே முதல் வேலையா யோகா, மெடிடேஷன் இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஆனாவை எழுப்புறாங்க. பட் இவ எந்திரிக்கவே இல்லை. சரின்னு இவங்களும் காலையில குளிச்சு ரெடியாகி பையனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்து பார்த்தா அப்பயும் இவ இழுத்து மூடி தூங்கிட்டு தான் இருக்கா. இதை பார்த்த தம்பிக்காரன் என்ன பண்றான் தெரியுமா, ஒரு பெரிய ஹார்னை எடுத்துட்டு வந்து இவ காதுக்குள்ள அடிக்கவும் தான் கடுப்பாகி இவளு பெட்ல இருந்து எந்திக்கிறா. ஒரு வழியா எல்லாரும் கிளம்பி கார்ல போய்கிட்டு இருக்கும் போது தான் ஆனா அம்மா கிட்ட கேட்கறா, அம்மா எனக்கு ரொம்ப நாளா காதுக்கு மேல இந்த ஸ்டட் குத்திக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை, நான் அதை குத்திக்கிட்டா? என்னது ஸ்டட் குத்திக்க போறியா? நல்லா இருக்கிற காதை நீ ஏன் கெடுத்துக்கிற? அதுக்கெல்லாம் நான் பெர்மிஷன் கொடுக்க முடியாது. அம்மா ப்ளீஸ்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குத்தி இருக்காங்க தெரியுமா, அவங்க குத்திக்கிட்டா நீ அந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு கட்டாயம் இருக்கா? அதெல்லாம் நான் அலோவ் பண்ண முடியாது. அம்மா எதுக்காக என் லைஃப் நீங்க இப்படி கெடுக்கிறீங்க அப்படின்னு இவ புலம்பி தள்ளிடுறா. சரி அதுக்கு தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, நான் வேணா ஸ்கூல் வரைக்கும் காரை ஓட்டிக்கிட்டு வரட்டுமா? அதுக்கு என்ன, தாராளமா ஓட்டு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பெர்மிட் இருக்குதா அப்படின்னு கேட்கவும் இவளால எதுவுமே பேச முடியல. ஆக்சுவலா இவளோட லைசன்ஸ் இவ தொலைச்சிருப்பா போல. அம்மா இப்படி அக்காவை பிடிச்சி திட்டுறத பார்த்ததும் தம்பிக்காரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவ செம கோவத்துல காரை விட்டு கீழே இறங்கினா இவளை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்துற மாதிரி இவளோட கிளாஸ்மேட் ஸ்டேசி அப்படிங்கிற பொண்ணு இவ அம்மா கூட ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கத பார்த்ததும் இவளுக்கு சுள்ளுன்னு மண்டைக்கு ஏறுது. என்னன்னு தெரியல, இந்த ஸ்டேசியை கண்டாலே ஆனாக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் இல்லாம அடிக்கடி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க, திடீர்னு அங்க ஒரு பையனை பார்த்ததுமே இவ வெக்கத்துல ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனாக்கு இந்த ஜேக் அப்படிங்கிற பையன் மேல ஒரு கிரஷ் இருக்குது. இதை பெருசா வெளியே காட்டிக்க கூடாதுன்னு இவளும் எவ்வளவோ ட்ரை பண்றா. பட் அவனை பார்க்கும் போதெல்லாம் இவளே அறியாம இவளுக்கு ஜொல்லு ஊத்துது. சரின்னு கிளாஸ் ரூமுக்கு போனா இவளோட இங்கிலீஷ் ப்ரொஃபசர் எல்லாருக்கும் மார்க் ஷீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவ ஒரு பி கிரேடோ இல்ல சி கிரேடோ வாங்கியிருந்தா பரவாயில்ல, இருக்கிறதுலே கடைசி கிரேடான எஃப் கிரேட் வாங்கியிருக்கிறா. என்னது மார்க் இவ்வளவு கம்மியா போட்டிருக்காரு, நாம தான் நல்லா எழுதியிருக்கோமே அப்படின்னு இவளும் போய் கேட்கிறா. பட் ஆனா என்ன சொன்னாலும் இவர் கேட்கிற மாதிரியே தெரியல. அவருக்கு எதுவும் கேட்கல அப்படின்னு நினைச்சு கடுப்புல அவரை பார்த்து சொட்ட அப்படின்னு கிண்டல் பண்ணவும் அவர் டென்ஷன் ஆகி இவளுக்கு டிடென்ஷன் கொடுத்துறாரு. டிடென்ஷன் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம எதுவும் ஸ்கூல்ல தப்பு பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல் டைம் முடிஞ்சு நம்மளை வெயிட் பண்ண வச்சு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அதுதான் இது. இவளுக்கு வேற வழி இல்லாம கடுப்புல அந்த டிடென்ஷனை அட்டென்ட் பண்றா. இந்த பக்கம் ஆனாவோட அம்மாவை காட்டினா இவங்க காரை ஓட்டிக்கிட்டு போன்ல யாரு கூட பிஸியா பேசிட்டே வரும்போது அவங்களுக்கு இன்னொரு போன்ல இருந்து கால் வரவும் அதை பார்த்துக்கிட்டு கீழே ரோட்ல இந்த வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு ஸ்டீல் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அதுல தெரியாம ஏத்தவும் காரு டயர் பஞ்சர் ஆயிருது. இப்படி ரோட கூட கவனிக்காம இருக்கிற அளவுக்கு என்ன பிஸின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா இவங்க ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டர். பேஷண்ட்ஸுக்கு நேர்ல கவுன்சிலிங் கொடுக்கறது மட்டும் இல்லாம போன்லயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போல. அதனாலதான் இவங்க கிட்ட ஒரு 4-5 போன்ஸ் இருக்கும். அவசர அவசரமா கிளம்பி ஆபீஸுக்கு போனா அங்க ஒரு கிளையண்ட் ரொம்ப நேரமா உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ சாரி ஈவன், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா மேடம், நீங்க என்ன பார்க்க வர மாட்டீங்களோன்னு நான் பயந்துட்டேன். அது எப்படி உங்களை மறப்பேன் ஈவன், நீங்க தான் என்னோட முக்கியமான கிளையண்ட் ஆச்சு. சரி நெக்ஸ்ட் வீக் நான் ஹனிமூன் போறதுனால உங்களை நேர்ல பார்க்க முடியாது. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி போன் கால்லே உங்களுக்கு தெரப்பி பண்ணிடுறேன். ஆனா மேடம் நீங்க ஹனிமூன் போற இடத்துல சிக்னலே கிடைக்காதுன்னு கேள்விப்பட்டேன். மிஸ்டர் ஈவன் அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு தெரப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும் தான் இவருக்கு நிம்மதியாவே இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஆனாவை காட்டினா இவளுக்கு இன்னைக்கு ஒரு வாலிபால் மேட்ச் நடக்க இருக்குது. அதுவும் இவளோட டீம்ல இவளுக்கு சுத்தமா பிடிக்காத ஸ்டேசியே இருக்கா. இந்த ஸ்டேசி கேமை ஒழுங்கா விளையாடாம ஆனாவை பிடிச்சி கீழே தள்ளுறது, அவ மேலே பால் அடிக்கிறதுன்னு வேணும்னே பிரச்சனை பண்ணவும் ஆனா செம கடுப்பாயிடுறா. அந்த கோவத்துல பாலை சர்வீஸ் பண்ணும்போது ஸ்டேசி மேல ஒரே அடி. இவ்வளவு நேரம் ஸ்டேசி பிரச்சனை பண்ணும்போது கண்டுக்காம இருந்த ரெஃப்ரி ஆனா பண்றதை மட்டும் பார்த்து இவளுக்கு மறுபடியும் டிடென்ஷன் கொடுத்துறாங்க. டிடென்ஷன்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது இவ பேக்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே பொத்துன்னு கீழே விழுந்துருது. என்னடா இதுன்னு கடுப்புல இவ்வளவு எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்த வந்து ஹெல்ப் பண்ணவும் யாராது அப்படின்னு பார்த்து
பார்த்தா அது நம்ம ஜேக் தான். இவனை பார்த்ததும் ஆனாக்கு கை கால்லாம் உதறுது. உன் பேரு ஆனா தானே? ஆமா, நீ ஏதோ பேண்ட்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். என்ன மாதிரி பேண்ட் அது? அது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஜாலியா ஸ்டார்ட் பண்ணது. பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு அதுல எதுவுமே இல்ல. ஓ அப்படியா, சரி, என் கூட பைக்ல ஒரு ரைடு வரி அப்படின்னு கேட்கவும் இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பட் இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க இவளை சும்மா விட மாட்டாங்க. சோ வேற வழி இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சரின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த தம்பிக்காரன் இருக்கான்ல, அவன் வேணும்னு இவளோட கிட்டாரை எடுத்து வச்சு தட்டு தட்டு தட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தது இவளுக்கு வருது பாருங்க கோவம். என்ன தைரியம் இருந்தா என் ரூம்குள்ள வந்திருப்ப அப்படின்னு தம்பி அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு இவ கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர இந்த குட்டி பையன் ஜட்டி எடுத்து தலையில மாட்டி விளையாடிட்டு இருந்தான் போல. அந்த ஜட்டி வசமா இவன் தலைக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வரவே இல்ல. அப்புறம் அம்மா தான் சிசர் எடுத்து அதை கட் பண்ணி விட்டுறாங்க. ஆனாவோட அப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அந்த துக்கத்துல இருந்து ஆனாவால இன்னும் மீண்டு வரவே முடியல. பட் இவளோட அம்மா வந்து ரயான் அப்படிங்கிற ஒருத்தரை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. அதுவும் இல்லாம அம்மா ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க போல. அதை இவர் வாங்கிட்டு வந்து ஆட்டோகிராஃப் போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. ஆனாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கீழே கராஜ்ல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல. கரெக்டா 6 மணி ஆனதும் டைம் ஓவர் அப்படின்னு சொல்லி இவங்க பவரை கட் பண்ணி விட்டுறாங்க. என்னடி உங்க அம்மா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க? சரி, இப்பதான் நமக்கு ஒரு குட் நியூஸ் வந்துச்சு. வேங்கோ டேங்கோ ஆடிஷன் இருக்குதுல, அதுல ஒரு டீமால கலந்துக்க முடியாததுனால அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். கைஸ், நாளைக்கு மார்னிங் 7 மணிக்கே நம்ம கிளம்பி போயாகணும். எனது நாளைக்கா? நாளைக்கு ஃப்ரைடே தானே? சாட்டர்டே அம்மாக்கும் ரயானுக்கும் கல்யாணம் இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஆடிஷன்ல கலந்துக்கிறதுல தான் நம்ம எல்லாரோட லைஃப் இருக்குது. ப்ளீஸ் இதுக்கு மட்டும் வராம இருந்துடாத ஆனா. சரி சரி, நான் எப்படியாவது சமாளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆனாவோட தாத்தா வந்து ஆனா நினைச்சு இவளோட ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு இவ்வளவு ரூமுக்கு வந்து பார்த்தா இவளோட தம்பிக்காரன் இருக்கால, அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஆனாவோட இன்னர்ஸ் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்தது இவளுக்கு சுள்ளுன்னு கோவம் வந்துருது. எல்லாரையும் அங்க இருந்து துரத்தி விடும்போது தான் தெரியுது இவ ரூமோட டோரை காணும். ஏதாவது பொருளோ இல்ல பணமோ காணாம போனா பரவாயில்ல, டோரையே காணும் அப்படிங்கறது இவளுக்கு எதுவுமே புரியாம அம்மா கிட்ட வந்து கேட்கும் போதுதான் தெரியுது அவங்க தான் அந்த டோரையை கழட்டி வச்சிருக்காங்க. அம்மா, எதுக்காகமா என் ரூம் டோரை கழட்டி வச்ச? நான் இப்பதான் உன்னோட பிரின்சிபல் கிட்ட பேசினேன். நீ எக்ஸாம்ஸ்ல எடுக்கிற மார்க், அப்புறம் நீ அடிக்கடி டிடென்ஷன் வாங்குறதுன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. சோ உனக்கு இனி பிரைவேசி எதுவும் கிடையாது, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது. அம்மா, பழையபடி நீங்க டோரை மாட்டல, அப்புறம் நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சீரியஸா பேசினா தம்பிக்காரன் சும்மா இல்லாம நீ சாகிறத நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு சொல்லி கலாச்சி விட்டுறான். அம்மா, நான் டிடென்ஷன் வாங்கினதே ஸ்டேசினால தான். அவ என்கிட்ட பிரச்சனை பண்றதே வேலையை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா. ஸ்டேசியை பத்தி தப்பா பேசாத, அவ உன்னை விட நல்ல பொண்ணு. ஆமா, போய் இங்கிலீஷ்ல எஃப் கிரேட் எடுத்து வச்சிருக்கிற, இது உனக்கு அசிங்கமா இல்லையா? அம்மா, நான் எக்ஸாம் நல்லா தான் எழுதுனேன். அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸருக்கு என் மேல என்ன காண்டுனே தெரியல, வேணும்னு மார்க் ரொம்ப கம்மியா போடுறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஒரு டிடென்ஷன் கூட வாங்காம படிச்சு நல்ல கிரேடு வாங்கினா மட்டும்தான் பழையபடி டோரை மாட்டுவேன் அப்படின்னு சொல்லவும் இவ கோவத்துல என் வாழ்க்கையவே நாசம் பண்றீங்க அப்படின்னு கத்திட்டு போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஃபேமிலியா எல்லாரும் டின்னருக்கு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த ஆடிஷன்ல கலந்துக்கணும்ல, சோ அதுக்கு அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது பெர்மிஷன் வாங்கிடணும் அப்படின்னு. அம்மா, இனிமேல் நான் நல்லா படிச்சு ஏ கிரேடு வாங்குறேன், அதுவும் இல்லாம என் பேர்ல ஒரு டிடென்ஷன் கூட வராது. நான் இனிமேல் ஸ்டேசி கூடயும் சண்டை போட மாட்டேன்னு பயங்கரமா ஐஸ் வைக்கிறா. இப்போ எதுக்கு இப்படி ஐஸ் வைக்கிற? உனக்கு என்ன வேணும்? அம்மா, எனக்கு ஒரு முக்கியமான ஆடிஷன் இருக்குது, நாளைக்கு நான் அதுல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் அம்மா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. எனது ஆடிஷனுக்கு போகணுமா? நாளைக்கு ஒரு ரிஹர்சல் பார்ட்டி இருக்குது, அது உனக்கு தெரியும்ல? அம்மா ப்ளீஸ்மா, அந்த ஆடிஷன்ல கலந்துக்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. நான் தான் சொல்றேன்ல, நீ அந்த ஆடிஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்டோட ஓனர் லேடி இவங்க 2 பேரையும் பார்த்து ஒரு மாதிரி நக்கலா தலையாட்டிக்கிட்டு இருக்க. அம்மா ப்ளீஸ்மா, சொன்னா கேளு, இவங்க 2 பேரும் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு இந்த அம்மாவோட பொண்ணு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அம்மாவும் பொண்ணு சண்டையை நிறுத்துற மாதிரியே தெரியல. அம்மா, நான் கடைசியா கேட்கிறேன், உங்களால என்ன அலோவ் பண்ண முடியுமா முடியாதான்னு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்து அந்த சைனாக்கார அம்மா ஃபார்ச்சூன் குக்கீஸ் எடுத்துட்டு வந்து இவங்க 2 பேர்கிட்டையும் கொடுக்குறாங்க. ஏங்க, நீங்க வேற நேரம் கேட்ட நேரத்தில் இதை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, எங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. பட் இந்த அம்மா விடுற மாதிரியே தெரியல. சைனீஸ்ல வேற லொட லொட லொடன்னு விடாம இதே பேசிக்கிட்டே இருக்க வேற வழி இல்லாம இவங்க 2 பேரும் அந்த குக்கீஸை எடுத்து உடைச்சு பார்த்தா 2 பேரோட குக்கீஸ்லயும் ஒரே மாதிரியான வார்த்தைங்க தான் எழுதி இருக்குது. உங்களோட பயணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது, அதோட பரிசு இன்னொருத்தங்க கண்கள்ல தான் தெரியும். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குறைகளை பார்ப்பீங்க, அப்புறம் சுயநலம் இல்லாத அந்த அன்பு கண்டிப்பா உங்களை மாத்தும் அப்படின்னு அது எழுதி இருக்குது. இதை இவங்க படிச்சு முடிச்ச அடுத்த நிமிஷமே அங்க ஒரு பயங்கரமான எர்த்குவேக் வரவும் இவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. பதறி அடிச்சு வெளியே வந்து பார்த்தா எல்லாருமே நார்மலா தான் இருக்காங்க. அங்க எர்த்குவேக் வந்ததுக்கான அடையாளமே இல்ல. விறுவிறுன்னு ரயன் கிட்டையும் தாத்தா கிட்டையும் வந்து விசாரிச்சு பார்த்தா எனது எர்த்குவேக்கா, உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் இவங்களுக்கு எதுவுமே புரியல. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, நமக்கு மட்டும் எப்படி எர்த்குவேக் ஃபீல் ஆச்சு அப்படின்னு இவங்க குழப்பத்துல புலம்பிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே இந்த அம்மா ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு போறாங்க. நைட் ஆகுது, எல்லாரும் வீட்டுக்கு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அம்மாக்கும் பொண்ணுக்கும் மட்டும்
மட்டும் தூக்கமே வராம அங்கிட்டு இங்கிட்டுமா புரண்டுகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில விடியுது. ஆனாவும் சீக்கிரமே எழுந்து பார்த்தா இவ ஏதோ வித்தியாசமா ஃபீல் பண்றா. என்னது இது, என் முடி இவ்வளவு நீளமா இருக்குது, அதுவும் இல்லாம நான் என்ன வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருக்கேன், நைட்டு ஏன் ரூம்ல தானே படுத்துவனே, இப்ப நான் ஆனா ரூம்ல இருக்கேனேன்னு சந்தேகப்பட்டு கண்ணாடியில பார்க்கவே உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன நடந்துச்சுன்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, நேத்து அந்த சைனீஸ் லேடி ஒரு குக்கீஸை சாப்பிட கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல எழுதியிருக்கிறத படிக்கவும் அம்மாவும் பொண்ணும் ஒருத்தரோட உடம்புக்குள்ள ஒருத்தர் கூடு விட்டு கூடு பாஞ்சிடுறாங்க. அதாவது ஆனாவோட உடம்புக்குள்ள அம்மாவும் அம்மாவோட உடம்புக்குள்ள ஆனாவும் இருக்காங்க. அம்மாவால் அதை தாங்கிக்கவே முடியல. என்ன கன்றாவிடா இதுன்னு கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்கும்போது தம்பிக்காரன் குடுகுடுன்னு ஓடி வந்து, அக்கா அம்மா இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறான். எனது நான் செத்து போயிட்டேன் நானு பதறி அடிச்சு இவங்களும் ஓடி போய் பார்த்தா நல்ல வேலை உயிர் இருக்குது. அம்மா எப்பவுமே 6-6:30 எந்திரிச்சிருவாங்க. பட் இப்ப அம்மாவோட உடம்புக்குள்ள இருக்கிறது நம்ம ஆனா, அதான் நல்லா குப்பரப்படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. பையன் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு அம்மா எப்படி ஆனாவை எழுப்புவாங்களோ அதே மாதிரி இவங்களும் எழுப்பி விட ட்ரை பண்றாங்க. பட் ஆனா எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அம்மா கொஞ்ச நேரம் கூட என்னை நிம்மதியா தூங்க விட மாட்டே அப்படின்னு கண் முழிச்சு பார்க்கவும் இவளுக்கு செம்ம ஷாக்கு. யார் நீ, என்ன மாதிரியா இருக்க, என் குளோனா நீ? குளோன்லாம் இல்ல, நான் தான் அம்மா. எனது அம்மாவான்னு கண்ணாடியை போய் பார்த்ததும் ஷாக் ஆயிடுறா. என்னது இது, நான் உங்க உடம்புக்குள்ள இருக்கேன்? ஓ நோ, எனக்கு என் உடம்பு பழையபடி வேணும். ஒரு நிமிஷம் இரு, நாளைக்கு எனக்கு கல்யாணம் வேற இருக்குது. ஐயோ அம்மா, என்னால ரயானை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவங்க 2 பேரும் மண்டையை பிச்சுக்கிறாங்க. அம்மா இப்ப என்ன பண்றது, எனக்கு என் உடம்பு திரும்ப வேணும், கொஞ்சம் பொறுடி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஒண்ணு பண்ணலாம், இதை கேட்கறது கொஞ்சம் காமெடியா தான் தெரியும். ஒருவேளை நம்ம 2 பேரும் வேகமா வந்து மோதிக்கிட்டா பழையபடி மாறிடுவோமோ, எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் வேகமா வந்து மோதிக்க இதை தம்பிக்காரன் பாத்துறான். நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவா, நான் அம்மாக்கு புதுசா டான்ஸ் ஸ்டெப் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாக அப்படின்னு இவன் அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு மெதுவா கீழே இறங்கி வந்தா ரயன் அங்க வந்துடுறாரு. இவர் அங்க பார்க்கவும் அம்மாக்கு பதிலா ஆனா உடம்புக்குள்ள இருக்கிற அம்மா ஹாய் ஹனி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இது செம காமெடியா இருக்கும். என்ன இது, ஆனா புதுசா ஹனின்னு கூப்பிடுறாளேன்னு இவருக்கு எதுவும் புரியல. உடனே ஆனாவும் இதை பார்த்துட்டு ஹாய் ஸ்வீட்டார்ட், இங்க என்ன பண்றீங்க, நீ தானே எல்லாரையும் டிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேத்து என்கிட்ட கேட்ட, அதான் இங்க வந்தேன். சரி 2 பேரும் சீக்கிரமா கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடவும் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு ஆனாக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் வேற இருக்குது, அவ கண்டிப்பா போயாகணும். அம்மா நல்லா கேட்டுக்கோ, நீ தான் இப்ப ஆனா மாதிரி ஸ்கூல்ல நடிக்க போற சரியா, எக்ஸாம் வேற இருக்குது, சோ எதையுமே சொதப்பிராத. ஹே நிறுத்துடி, நான் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னா உன்னை விட அதிக மார்க் எடுப்பேன், அப்புறம் நீ தான் எனக்கு பதிலாக பேஷன்ஸ் அட்டன் பண்ண போற, எனது நான் எல்லாருக்கும் தெரப்பி கொடுக்கணுமா? அம்மா என்னால அதை பண்ணவே முடியாது. இங்க பாரு ஆனா, நீ வாயை திறந்து பேசணும் அப்படின்னு அவசியமே இல்லை, சும்மா தலையை மட்டும் ஆட்டினாலே போதும். அப்புறம் எல்லாரையும் பார்த்து இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேளு, அவ்வளவுதான். சரி சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு இந்த பக்கம் அம்மா ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆனா அவ தொப்புளுக்கு மேல ஸ்டட்டு குத்தி வச்சிருக்கிறா. இதை பார்த்தது இவங்களும் கண்ணா பின்னான்னு திட்டிடுறாங்க. அம்மா ஸ்கூலுக்கு கிளம்புறத பாருங்களேன், ஆபீஸுக்கு போற மாதிரி நல்லா முடிய குடும்பி போட்டு ஃபார்மல் ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறாங்க. அப்புறம் ஆனா தான் இவங்களை ரெடி பண்ணி எல்லாரும் ரயான் கூட கார்ல போயிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பையன் வேற சும்மா இல்லாம ஆனா நினைச்சு அம்மாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆனாவை அம்மாவோட பர்ஸ் எடுத்து பார்த்தா உள்ள ஏகப்பட்ட கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்தது இவன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. ஆனா அதை முதல்ல உள்ள வை, ஏதாவது செலவு பண்ணன்னு தெரிஞ்சது அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன். இதுல ரயான் வேற இது ஆனான்னு தெரியாம இவளை பார்த்து, டார்லிங் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு கையை பிடிக்கவும் இவளுக்கு வேற உடம்பெல்லாம் கூசுது. அம்மாவை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஆனா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்க அங்க நம்ம ஜேக்கும் வந்துடுறான். ஆமா இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு ஜேக், ப்ளீஸ் இவங்கிட்ட மட்டும் ரூடா நடந்துக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இவங்க பழையபடி கார்ல ஏறி காலெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி வினோதமா உட்காரவும், ஏன் இன்னைக்கு மட்டும் அம்மா வினோதமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு இந்த குட்டி பையனும் குழப்பத்தோடய பாக்குறான். இந்த பக்கம் ஜேக் வந்து ஆனா நினைச்சு இவங்க கிட்ட பேச வரவும், இங்க பாரு தம்பி, எனக்கு படிக்கிற வேலைகள் நிறைய இருக்குது, சோ என் பின்னாடி சுத்துறதை விட்டுட்டு ஒழுங்கா படிச்சு முன்னேற வழியை பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்க ஸ்டேசியை பார்த்ததும் ஆசாசியா பேச போனா அவளுக்கு தான் ஆனாவை கண்டாலே ஆகாது. சோ ஆனா நினைச்சு இவங்களோட டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறா. அப்போதான் ஸ்டேசியோட உண்மையான முகமே உங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் ஆனாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இவங்களை தூக்கி விடுறாங்க. ஆமா ஜேக் கூட பேசிக்கிட்டு இருக்கியே, உங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த ஸ்டேஜ்ல இருக்குது, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அடுத்தவங்களோட லைஃப்ல மூக்கு நுழைக்கிறத விட்டுட்டு என்ன மாதிரி படிச்சு பெரியாளா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும். இவங்களுக்கு எதுவுமே புரியல. இந்த பக்கம் ரயான் இது அம்மானு நினைச்சுக்கிட்டு கிஸ் பண்ண கிட்ட வர இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு வாயில புண்ணு இருக்குதுன்னு சொல்லி ஒரு வழியா சமாளிச்சிடுறா. ஆபீஸுக்கு போற வழியில ஒரு ட்ரெஸ் கடையை பார்க்கவும் இவளுக்கு ஆசை வந்துடுது. இவகிட்ட தான் அம்மாவோட கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சோ அதை யூஸ் பண்ணி புது புது ட்ரெஸ் வாங்குறது, ஸ்டைலா ஹேர் கட் பண்ணிக்கிறது, அப்புறம் காது ஃபுல்லா ஸ்டட்ஸ் குத்திக்கிறதுன்னு ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணிடுறா. அங்கிருந்து கிளம்பி ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு போன் ரிங் அடிக்கிற சவுண்டு கேட்கவும் இவளு ஹேண்ட்பேக்கை திறந்து பார்த்தா உள்ள ஒரு 4-5 போன் ரிங் ஆகிட்டு இருக்குது. சரின்னு ஆபீஸ்க்குள்ள போனா அங்கேயும் டெலிபோன் ரிங் ஆகிறத பார்க்கவும் இவளுக்கு தலையே வலிச்சிருது. போனை எடுத்து பேசும்போதுதான் தெரியுது அம்மா வந்து ரூட் கேனல் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருப்பாங்க போல. இவ போன் எடுத்து அதை கேன்சல் பண்ணி விட்டுறா. சரின்னு போனை கட் பண்ணா மறுபடியும் ஒரு போனு.
கல்யாணத்துல கேட்டரிங்க்கு ஒரு இடத்துல புக் பண்ணிருப்பாங்க போல. அவன் போன் பண்ணி மொத்தமா $10,000 செலவாகும் அப்படின்னு சொல்லுவோம். இவளுக்கு செம ஷாக்கு. எனது $10,000 அவ்வளவு பணம் கொடுத்து அதை பண்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் கேன்சல் பண்ணி விட்டுறா. கொஞ்ச நேரத்துல பேஷன்ஸ் ஒவ்வொருத்தரா வர வர அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே இவளு தலைய ஆட்டிக்கிட்டு நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு ஒரே டைலாக எல்லாரையும் பார்த்து கேட்கிறா. இங்க ஸ்கூல காட்டின அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபசர் இருக்காருல்ல, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி ஆனாவோட அம்மாக்கு தோணிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்துல இவர் எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருமே தப்பா பதில் சொல்றாங்க. நம்ம ஆனாவோட அம்மா மட்டும்தான் கரெக்டா ஆன்சர் பண்றாங்க. பட் இந்த ப்ரொஃபசர் வேணும்னே மத்த எல்லாருக்கும் நல்ல மார்க்க போட்டுட்டு இவங்களுக்கு மட்டும் எஃப் கிரேட் கொடுத்துறாரு. கிளாஸ் முடிஞ்சது நேரா ப்ரொஃபசரை போய் பார்த்து பேசும்போதுதான் இவர் யாரு என்னங்கிற விஷயம் அம்மாக்கு தெரிய வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கிரிஃபித் ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்கு என் அம்மாவை ஜோடியா கூப்பிட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? என் அம்மா கூட திட்டி உங்களை துரத்தி விட்டுருப்பாங்களே. ஓ, அந்த கடுப்புல தான் எனக்கு மார்க்கை கம்மியா போட்டு பழி வாங்குறீங்களா? ஸ்கூல் போர்டுல இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு மிரட்டவும் இவர் அரண்டு போயிடுறாரு. ஆனா உடம்புக்குள்ள இருக்கிறது அம்மானி யாருக்கும் தெரியாதுல்ல. இப்படி ப்ரொஃபஸரே வாயடிக்க வைக்கிற மாதிரி பேசவும் நம்ம ஆனாவா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி இவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு செம ஷாக்கு. ஹே, உனக்கு என்ன தைரியம்டி, ப்ரொஃபஸரே பயப்பட வச்சுட்ட. சரி, இன்னைக்கு நைட் ஆடிஷன் இருக்குது, நீ சீக்கிரமாவே வந்துருவல. ஆடிஷனா? ஆக்சுவலா என் அம்மா அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடி. ஸோ என்னால் அதில் கலந்துக்க முடியாது. எனது வர முடியாதா? இதில் தாண்டி நம்ம எல்லாரோட லைஃபுமே இருக்குது. அம்மாக்கு இந்த மியூசிக்கை பத்திலாம் என்ன தெரியும்? இப்போ எதுக்கு என்ன, அதாவது என் அம்மாவை திட்டுற? அவங்களுக்கு மியூசிக்கை பத்தி தெரியாமலா நம்மளை பிராக்டிஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்க? இங்க பாருங்க, என் அம்மாவை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் ஆனா ஏன் இப்படி பேசுற அப்படின்னு உங்களுக்கு பயங்கர வருத்தம். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுமே அம்மாவை பிக்கப் பண்றதுக்காக ஆனா தான் காரை எடுத்துக்கிட்டு வாரா. நீ என் கார்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை கீழே இறங்கு. அம்மா மறந்துட்டீங்களா, நீங்க இப்போ ஒரு குட்டி பொண்ணு, அதுவும் இல்லாம உங்ககிட்ட லைசன்ஸும் கிடையாது. ஸோ என்னால மட்டும் தான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு வேற வழி தெரியாம காருக்குள்ள ஏறுறாங்க. உள்ள ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆனா பண்ணி வச்சிருக்கிற கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரிய வருது. ஏண்டி, என் உடம்ப நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்காக காதுக்கு மேல ஸ்டட் குத்தி வச்சிருக்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தா இவ அதை கண்டுக்காம உட்காந்து பிரெஞ்சு ஃப்ரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் சாப்பிடாத, அப்புறம் என் உடம்பு வெயிட் போட்டுரும். நானே இதெல்லாம் 8 வருஷம் கூட தொட்டு பார்க்காம உடம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. ஆமா, இப்ப நான் உன் உடம்புல தானே இருக்கேன், அப்போ நான் தாராளமா சாப்பிடலாமே அப்படின்னு ஒன்னு எடுத்து உங்க வாயில வைக்கவும் டேஸ்ட்ல மெய் மறந்து போயிடுறாங்க. நேத்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தானே இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி அங்க போனதான் தெரியுது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த சைனாக்கார அம்மா தானே. இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு தீர்வு சொல்லாம இவங்க ஏதோ சைனீஸ்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. கடுப்பான 2 பேரும் அந்த லேடியோட பொண்ணை கூப்பிட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க. சாரி மேடம், என் அம்மா தான் அந்த ஃபார்ச்சூன் குக்கீஸை தெரியாம உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல எங்க 2 பேரையும் பழைய நிலைமைக்கு மாத்தி விடுங்க. மேடம், அதுலதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. நீங்க பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னா அந்த ஃபார்ச்சூன் குக்கீஸ்ல என்ன இருந்துச்சோ அது நடந்தா மட்டும்தான் முடியும். அதுவும் இல்லாம இதுக்கான விடைய உங்க 2 பேரால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். எனது நாங்க கண்டுபிடிக்கணுமா? இதுல இருந்து வெளியே வர வேற வழியே இல்லையா? மேடம், நாங்க வேணும்னா உங்க கல்யாணத்துக்கு கேட்டரிங்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். நாங்க ஆல்ரெடி வேற கேட்டரிங்கை புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும் ஆனா ஒரு மாதிரி பம்புறா. இவ தான் $10,000 அப்படின்னு டென்ஷன் ஆகி அதை கேன்சல் பண்ணியிருப்பாளே. அம்மா, நான் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் என்ன, நாங்க உங்களுக்கு சிறப்பா கேட்டரிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவங்க போன் வேற விடாம ரிங் ஆகிட்டே இருக்க எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க பையன் ஸ்கூல்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆனாக்கு அங்க போறதுல விருப்பமே இல்ல. அம்மா தான் ஒரு வழியை பேசி இவங்க அனுப்பி விடுறாங்க. சரின்னு இவளும் கிளம்பி தம்பியோட கிளாஸ் டீச்சரை பார்த்து பேசும்போது தான் அவன் ஒரு எஸ்ஸே எழுதி வச்சிருப்பான் போல. அதை எடுத்து இவகிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்தது ஆனாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அந்த எஸ்ஸேல என்ன தெரியுமா எழுதியிருக்கான்? என் அக்கா தான் அந்த உலகத்திலே பெஸ்ட், அவளை மாதிரி ஒரு அக்கா வேற யாருக்குமே கிடைக்காதுன்னு இவன் எழுதியிருக்கவும் இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னடா, உன் அக்காவை பத்தி எஸ்ஸேல எழுதியிருக்க போல டீச்சர் இப்பதான் சொன்னாங்க, அதை வேற சொல்லிட்டாங்களா? சரி, இதை மட்டும் அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க, நாங்க 2 பேரும் சண்டை போட்டாதான் ஜாலியா இருக்கும், இது தெரிஞ்சா அவ ரொம்ப சீன் போடுவோம் அப்படின்னு இவன் சொல்லவும் அக்கா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு இவளுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர குஷி. ரயான் ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காருன்னு கூப்பிடவும் இவளும் அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அது சர்ப்ரைஸ் இல்ல, இவளுக்கு வைக்கிற ஆப்புன்னு. ஆனாவோட அம்மா ஒரு புக் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த புக் பப்ளிஷ் ஆகி நல்ல வரவேற்பு வாங்கியிருக்க போல. சோ அதுக்காக இவங்க கூட ஒரு இன்டர்வியூ ரெடி பண்ணிருக்காங்க. இது ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப என்ன பண்ண போறேன்னு பதட்டத்துல இருக்க இந்த பக்கம் நம்ம அம்மாவை காட்டினா இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது போல. சோ தீவிரமா அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டேசி சும்மா இல்லாம ஒரு பேப்பர்ல நாம திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எழுதி அம்மா கிட்ட காட்டவும் இவங்களது என்னதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது வேணும்னே இவன் என் பேப்பரை பார்த்து காப்பி அடிக்கிற அப்படின்னு டீச்சர் கிட்ட போட்டு கொடுத்துறா. அப்புறம் என்ன, காப்பி அடிச்சதா சொல்லி இவங்களுக்கு
டிடென்ஷன் கொடுத்துட்றாங்க. அந்த டிடென்ஷன் கிளாஸ்ல இருக்கிற டீச்சர் அசந்து தூங்கவும் இவங்க நைஸா கிளம்பி வெளியே வந்தா அங்க நம்ம ஜேக் வந்து நிக்கிறான். என்னாச்சு, இன்னைக்கு டிடென்ஷனா? சரி, இன்னைக்கு என்ன தப்பு பண்ண? நான் எதுவும் தப்பு பண்ணல, அந்த ஸ்டேசி தான் என்ன வேணும்னே மாட்டி விட்டா. என்ன கேள்வி கேட்கறியே, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹே, ஆக்சுவலா நான் இங்க தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் இவ்வளவு ஸ்டேசி போட்டு கொடுத்த விஷயத்தெல்லாம் சொல்றா. இவ்வளவுதானே உன் பிரச்சனை? சரி, நான் உன் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம ஆபீஸ்ல இருந்து இவளோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுக்க இவளு கரெக்டா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுறா. ஆன்சர் எழுதுறது மட்டும் இல்லாம அங்க ஸ்டேசியோட பேப்பர் இருக்கிறத பார்த்ததும் அதை எடுத்து அதுல நான் ஒரு முட்டாள் அப்படின்னு இவ எழுதவும் இதை ஜேக்கும் பாத்துறான். இந்த பக்கம் ஆனாவை காட்டினா இவ எப்படியாவது இந்த இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு என்னெல்லாமோ ட்ரை பண்றா. பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. கொஞ்ச நேரத்திலேயே இன்டர்வியூவும் ஸ்டார்ட் ஆக அவங்க கேட்கிற கேள்விக்கு இவ பதில் பேச முடியாம பயங்கரமா திணறா. நீங்க எழுதின அந்த புக்கை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா நான் தான் இந்த புக் எழுதினேன்னு சொல்றா. ஆனா எப்பவுமே துரு தானே இருப்பா. சோ அவங்க லைனா கேள்வி கேட்க கேட்க இவ சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றது மட்டும் இல்லாம வித்தியாசமா சவுண்ட் கொடுக்கறது, எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயுமா ஓடுறதுன்னு அந்த இன்டர்வியூவே ஒரு கலக்க இதை டிவில பார்த்ததும் அம்மாக்கு செம ஷாக்கு. இந்த இன்டர்வியூ கொஞ்சம் வல்கரா போனாலும் ஆனா பேசுறத பார்த்து அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இவளை ரொம்பவே பிடிச்சு போயிருது. இப்ப மட்டும் நான் போகலன்னா என் பேரே இவன் நாரடிச்சிரும் அப்படின்னு இவங்களும் ஜேக் கிட்ட லிஃப்ட் கேட்டா அவன் இவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி, நான் இன்னைக்கு தான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்காக ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணனா நீ வேணும்னே ஸ்டேசியோட பேப்பர் எடுத்து கிறுக்கி வச்சிருக்க. நான் உன்னை பத்தி எவ்வளவு நினைச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? நீ நான் நினைச்ச மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் ஆனா அந்த இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு நேரா கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம ஜேக்கும் பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் இவளை பார்த்ததும் ஆனாவோட அம்மான்னு நினைச்சுக்கிட்டு, ஆன்ட்டி நீங்க இன்னைக்கு இன்டர்வியூ சூப்பரா பேசுனீங்க, சொல்ல போனா நான் உங்களோட ஃபேனாவே மாறிட்டேன் அப்படின்னு இவங்க 2 பேர் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவ அம்மா உடம்புல இருக்கிறதே மறந்து இவங்கிட்ட வளைஞ்சு பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு தான் அந்த ரிஹர்சல் பார்ட்டி இருக்குது. சோ அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரவும் இவன் அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றா. பட் ஜேக் இவளை விடுற மாதிரியே தெரியல. ஆன்ட்டி உங்ககிட்ட பேசும்போது ஏதோ ரொம்ப நாள் பழகுற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ என்ன, உங்க வீட்டுக்கு தானே போகணும், நானே உங்களை பைக்ல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் இவளு வெக்கமே இல்லாம அவங்க கூட கட்டி பிடிச்சிட்டு பைக்ல போய்கிட்டு இருக்கா. எல்லாரும் இந்த டின்னருக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கும் போது இந்த ஜேக் வேற சும்மா இல்லாம வீட்டுக்கு வெளியே நின்று பாட்டு பாடி ஆனாவோட அம்மாக்கு ரூட் விட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை இது அம்மா முதல்ல பார்த்ததுனால ஜேக் அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க. எல்லாரும் கிளம்பி அந்த டின்னர் பார்ட்டிக்கு போக இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருமே வந்து பார்ட்டி சூப்பரா போய்கிட்டு இருக்குது. விடிஞ்சா கல்யாணம்ல, சோ அதுக்கு முன்னாடியே நம்ம பழையபடி மாறணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாங்க. பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. அந்த பார்ட்டிக்கு ஆனாவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பாங்க போல. எப்படியாவது இவள இங்க இருந்து அந்த ஆடிஷனுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆனா லைட்டா அசந்த நேரத்துல ஆனா நினைச்சு இவங்க ஆனாவோட அம்மா அவங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. பட் அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்களை எப்படியோ மடக்கி போட்டுச்சு நேரா ரயான் கிட்ட ஒப்படைக்கவும் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவருக்கு இந்த ஆடிஷன் விஷயம்னா தெரியாதுல்ல. சோ என்ன ஏதுன்னு ஆனா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணவும் ரயான் இதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு பார்த்தா உடனே கிளம்பி அதுக்கு போன்னு சொல்லிடுறாரு. இவங்களுக்கு அதை கேட்கவும் பயங்கர சந்தோஷம். அதுவும் இல்லாம ஆனாவால அதை நம்பவே முடியல. எல்லாரும் அங்கிருந்து போகவும் தான் இவர் ஆனா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் அவளுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவ ஆசைப்படுற விஷயத்த நான் எதுக்கு வேண்டான்னு தடுக்க போறேன்? அவளுக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணட்டும். ஒரு அப்பாவா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் தான் இவரை பத்தி ஆனா முழுசா புரிஞ்சுக்கிறா. நம்ம பொண்ணை மட்டும் தனியா அனுப்பிட்டு நீங்க இருந்து என்ன பண்ண போற, நீங்க உடனே கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லவும் சந்தோஷத்துல இவ்வளவு அறக்க பறக்கங்க ஓடுறா. இந்த பக்கம் நம்ம அம்மாவை பாருங்களேன், இவங்களால கிட்டாரை கூட சரியா பிடிக்க முடியல. நான் இன்னைக்கு வாசிக்கல, என்ன விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. பட் ஆனாவோட ஃப்ரெண்ட்ஸ் விடுற மாதிரியே தெரியல. ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும், போக போக பழகிறோம் அப்படின்னு இவங்களுக்கு அட்வைஸ் தான் பண்றாங்க. ஒரு வழியா ஆனாவும் இந்த இடத்துக்கு வந்து சேர கொஞ்ச நேரத்திலே ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க பேண்ட்ல இருக்கிற எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் இவங்களுக்கு மட்டும் சுத்தமா வாசிக்கவே தெரியல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வாசிக்க அப்படிங்கிற மாதிரி ஆனாவோட ஃப்ரெண்ட்ஸும் முறைச்சுக்கிட்டு இருக்க இவங்களால சுத்தமா எதுவுமே பண்ண முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க ஆனா வந்துடுறா. அம்மா நான் கிட்டாரோட ஒயரை புடிங்கி விட்டுறேன், நீங்க வாசிக்கிற மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்ணுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து இவ கிட்டார் எடுத்து வாசிப்பா பாருங்க. இத பார்த்த அம்மா அவங்களே வாசிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண இவ வாசிக்கிறத பார்த்து ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமா கொண்டாடுறாங்க. எப்படியோ ஒரு வழியா சூப்பர் அந்த ஆடிஷனும் முடிய ஆனாக்குள்ள இருக்கிற அந்த திறமையை பார்த்து அம்மாவே அசந்து போயிடுறாங்க. இங்க ஷோலாம் முடிஞ்சு பழையபடி எல்லாரும் அந்த டின்னர் பார்ட்டிக்கு வரவும் அம்மா ஆனாவை பார்த்து எனக்காக ஒண்ணு பண்றியா, நீ எப்படியாவது ரயான் கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடு. என்னாச்சுமா, ஏன் இப்படி சொல்றீங்க? ஆனா நம்ம எப்படியும் பழையபடி மாற போறது கிடையாது. நான் அவரை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். என்னோட உடம்புல இருந்து நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியா இருக்கும். அவரு என் மேல உண்மையான காதல் வச்சிருந்தா கண்டிப்பா அதுக்கு ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லவும் இவளும் எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குடும்பத்துல ஒரு பெரிய இழப்பு நடந்துச்சு. ஒரு நல்ல அப்பாவை, நல்ல பையனை, ஏன் ஒரு நல்ல ஹஸ்பண்டை நாங்க இழந்துட்டோம். உண்மையை சொல்லணும்னா அவரோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. என்னைக்கு நான் ரயானை மீட் பண்ணேனோ அதுல இருந்து நான் பழையபடி ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என்னோட கவலையே என் பொண்ணும் பையனும் இவர் எப்படி ஏத்துப்பாங்கன்னு தான் இருந்துச்சு. பட் என் பொண்ணு ஆனா ரயானை அவ அப்பாவை ஏத்துக்கிட்டா அப்படின்னு ரொம்பவே ஃபீலிங்கா பேச இந்த பக்கம் அம்மாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்படி அம்மாவும் பொண்ணும்
பொண்ணும் ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான எர்த்குவேக் வந்து பழையபடி ரெண்டு பேரும் அவங்க உடம்புக்குள்ள கூடு பாஞ்சிடுறாங்க. இதை பார்த்த சந்தோஷத்துல ஆனா உடனே கையில ஒரு ட்ரிங்க்ஸை எடுத்து வெல்கம் டு அவர் ஃபேமிலி ரயான் அப்படின்னு சொல்லவும் அங்கிருந்து எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். மறுநாள் இவங்க பிளான் பண்ண மாதிரியே அம்மாவும் ரயானும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஜேக் வந்திருக்கிறத பார்க்கவும் அம்மா ஆனாவை தடுக்கலாம் இல்ல, போய் ஜேக் கிட்ட மனசு விட்டு பேசுன்னு சொல்றாங்க. ஜேக் ஒரு உருப்படாதவன், அவன் நல்லவன் கிடையாதுன்னு இவங்க ஆரம்பத்தில் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இவன் கூட பழக தான் இவன் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துச்சு. ஆனா அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாது, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் இப்போ ஒரு புது மனுஷனா வந்திருக்கேன், பழையபடி முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க இவன் அதுக்கு சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தாத்தா சும்மா இல்லாம பேரங்கிட்ட வம்பளுத்துக்கிட்டு இருக்காரு. டேய், அங்க ஒரு பொண்ணு இருக்கா பாத்தியா, அவ கூட போய் ஜாலியா டான்ஸ் ஆடுன்னு இவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, வேணும்னா நீங்க போய் டான்ஸ் ஆடுங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அந்த சைனீஸ் லேடி மறுபடியும் அந்த ஃபார்ச்சூன் குக்கீஸ் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. நல்ல வேளை இதை கவனிச்ச அந்த லேடியோட பொண்ணு இந்த ஃபார்ச்சூன் குக்கீஸை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி வந்து இவங்களை தடுக்க இதோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.